வெல்கம் டு சபரி ட்ரோல். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் என்டர்டைன்மெண்ட் காத்துட்டு இருக்கு. அப்படியே வீடியோக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க வீடியோ பார்க்கலாம். பொங்கல வேலை தாண்டி தேங்காய் சட்னிக்கும் தக்காளி சட்னிக்கும் ஒரு வித்தியாசம் உண்டு தெரியுமா? தேங்காய் சட்னி அவ்வளவு சீக்கிரமா தன்னை விட்டு கொடுக்காது. அது ரொம்ப நேரம் அரைக்கணும். ரொம்ப நேரம் அரைச்சாதான் அது தன்னை விட்டு கொடுக்கும் தேங்காய். ஆனா தக்காளி அப்படி கிடையாது. ஒரு அரை அரைச்ச உடனே தன்னை விட்டு கொடுக்கும். ஆனா தன்னை விட்டு கொடுக்கவே கொடுக்காத தேங்காய் சட்னி சீக்கிரம் கெட்டு போய்விடும். தன்னை விட்டு கொடுத்த தக்காளி சட்னி சீக்கிரத்தில் கெட்டு போகாது. அதனால்தான் பெரியவர்கள் சொன்னார்கள், விட்டு கொடுக்கிறவர்கள் கெட்டு போவதில்லை, கெட்டு போகிறவர்கள் விட்டு கொடு. சமயம் கூட வந்துடுறியா? நல்லா வச்சு பார்க்குறேன். கண் கலங்காம வச்சு பார்த்துக்க. பையன் மட்டும் தான் சொல்லுவாங்க, ஒண்ணுங்க சொல்லக்கூடாதா? நான் திரும்பவும் லவ் பண்ணுவேன். உன்னை விட சூப்பரா நச்சுன்னு கும்முன்னு ஜம்முன்னு கேர் பண்ற பையனை நானா தேடி போக மாட்டேன். அந்த ஆண்டவனை தேடி கொடுக்கவும் மாட்டான். ஸோ அதனால தேடி போய் செருப்படி சுத்தடி வாங்காம மூடிக்கிட்டு உட்காரு, அதுவா தானா நடக்கும். புரியுதா? நண்பர்களே, யார் என்ன தப்பா நினைக்க வேண்டாம். நான் ஏன் அழுகுறேன்னா, எனக்கு பாசம் கட்ட யாரும் இல்லை. ஓ, அப்படியா விஷயம்? அதை நினைச்சு தான் நான் அழுகுறேன், வேற எதுவுமே இல்லை. நீங்க நிறைய பேர் வந்து வேட்கமெல்லாம் போடுவீங்க, ஆனா வந்து நான் உங்க முன்னுக்கு சிரிச்சிட்டு இருக்கேன், நான் சிரிச்சிட்டு வேட்கமெல்லாம் படிக்கிறேன், சிரிச்சிட்டு பேசுறேன்ட்டு நீங்க தப்பா நினைக்கிறீங்க என்ன? சார், அவர் இந்த உலகத்துக்கு ஏதோ ஒரு முக்கிய செய்தி சொல்ல வர. அதெல்லாம் கிடையாது. எனக்கு நான் வந்து இப்போ 23 வயசு ஆயிட்டது. 23 வருஷமா அம்மா கூட இருக்கேன். எனக்காக பாசம் காட்டுறதுக்கு ஒரு உயிர் கிடையாது, ஓகேவா? அம்மா தவிர எனக்கு இது வரைக்குமே யாருமே பாசம் காட்டுறது கிடையாது. லவ் பண்ணி பாசத்துக்கு கையினா அதுவும் கிடைக்கல. நினைச்சு பார்த்தேன், லைஃப்ல நடந்த எல்லாத்தையும் நினைச்சு பார்த்தேன். முதல்லலாம் வந்து கல்யாணம் ஆயிடுச்சுன்னா இவங்க ஆன்டிடா, ஐயோ மேல குங்குமம் வச்சிருக்காங்கடா, தாலி போட்டிருக்காங்க, மெட்டி போட்டிருக்காங்க, நம்ம இவங்களெல்லாம் பார்க்க கூடாதுன்னு இருந்த ஒரு காலம் இருந்துச்சா இல்லையா? இப்போ வந்து அது மாறிடுச்சுன்னா 30+ அப்புறம் எல்லாருமே அழகா இருக்காங்க. ஸோ அதனால அழகா இருக்கிறதுனால இவங்க ஃபிட்டா இருக்காங்க, அவங்க ஆன்டி அதெல்லாம் பாக்குறது இல்ல. அவங்கள வந்து ஒரு மேரிட் உமன் மாதிரி பார்க்க மாட்டாங்க. ஸோ அவங்களும் நல்லா இருக்காங்க, சைட் அடிக்க ஆரம்பிச்சு அப்படியே தான் போயிடுச்சுன்னு நான் நினைக்கிறேன். அதுக்கு ஒரு நேம் ஆன்டி அக்கா எது வச்சாலும் இப்போ தப்பா போயிடுது. அக்கா பெங்களூர்ல லவர் இல்லாம சுத்துறேன்டா, என்ன இப்படி பண்றீங்களே? எவ்வளவு பேர் இருக்கீங்க, யாராச்சும் ஒருத்தர் யார் ஃபர்ஸ்ட் வரீங்களோ அவனா என் லவர். யார் வரீங்க பாக்குறேன். இல்லை மக்கா, என்னத்தை சொல்லனே தெரில. எந்த பக்கம் போனாலும் ஒரே கமெண்ட் தான். இன்ஸ்டாலையும் சரி, யூடியூப்லேயும் சரி. யூடியூப்லலாம் போய் லைவே போட முடியல. என்னன்னா, அக்கா உங்கள் ப்ரா என்ன கலர், அக்கா உங்கள் ஜட்டி என்ன கலர், இதே கேள்வி தான் ரிப்பீட்டடாக கேட்குறீங்க. ப்ரா கலரையும் ஜட்டி கலரையும் சொல்கிறனால உங்களுக்கு என்ன ஆக போகுது சொல்லுங்கள்? அப்படியே என்ன சொல்கிறதுன்னு அவுத்து காட்டினா மட்டும் உங்களுக்கு அப்படியே கிளு கிளுன்னு வேலை செஞ்சுட்டாலும் ரூம்குள்ள கூட்டிட்டு போய் கதவை போட்டுனா எல்லாருக்கும் பல்பு போயிருது. வாய் மூடிட்டு ஒழுங்கா இருந்திருந்த இந்த இந்த அவமானம் உனக்கு தேவையா? வாழ்க்கை 2 வரி தான். எந்திரிச்சா காப்பி, எந்திரி காட்டி பால், இவ்வளவுதான் வாழ்க்கை.
ஐயோ நம்ம மைண்ட் அங்க போகுது. இருக்கிற வரைய உனக்காக வாழ மாப்ள. போதும், மத்தவங்களுக்காக வாழ்ந்து வாழ்ந்து எவனோ உனக்கு ஒரு ரூபாய் பிரோஜனமா இருக்க மாட்டான், நீ நல்லா இருக்கணும்னு நினைக்க மாட்டான். இதுக்கப்புறமாச்சும் உனக்காக நீ வாழ மாப்ள. பொண்டாட்டி கத்திஜாக்கு இன்னைக்கு பிறந்தநாள் வாழ்த்த நான் கத்திஜாக்கு தெரிவிச்சுக்கிறேன். மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே பொண்டாட்டி. இந்த நைட்டு இந்த மாடியில் உனக்கு இப்படி ஒரு விஷ் பண்ணுறதுல இந்த புருஷனுக்கு ரொம்ப 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 ஹாப்பி. இனி சீரியஸ்லி லவ் யூ so much. லவ் யூ டூ பொண்டாட்டி. லவ் யூ. ஒரு காலத்துல காதலுக்கு கண்ணு இல்லதான், ஆனா இப்போ அதுக்கு எவன் கண்தானம் பண்ணானோ தெரியல. இப்போ அது கலரு, ஹைட்டு, வெயிட்டு, காசு, பணம், காரு, பங்களா எல்லாம் பாக்குது. என்னவாடா அடிக்க ஸ்கெட்ச் போடுற பாரு, இந்தோனேசியாவில இருந்து ஆளை இறக்கிருக்கா. ஜாக்கி சான், சல்மான் கான் எல்லாரும் போட்டு நொறுக்கி எடுத்துருவாங்க. நீ எங்க இருந்தா மண்டையாயிருவ. ஒரு மிரட்டல். ஆண்களோட உயிரை ஒரே தடவை எடுக்கிறது யமன், கொஞ்சம் கொஞ்சமா எடுக்கிறது விமன். இதெல்லாம் உண்மையா? ஈலா விடுறாங்க. இதுதான் தேங்காய், இது தேங்காய் தண்ணி. இது இனிப்பா இருக்கும். உங்களுக்கு தேங்காய் தண்ணி வேணும்னா தண்ணின்னு கமெண்ட் பண்ணுங்க. வேற எதுவும் கமெண்ட் பண்ணீங்கன்னா நான் தரமாட்டேன், ஏன்னா என்கிட்ட இல்லை. அப்போ நீ இருக்கிற ஊர்ல நான் இருக்க மாட்டேன்டா, நான் போறேன்டா. 4 பேர் நல்லவேன்னு சொல்றதுக்காக போய் நல்லது செய்றீங்க பாத்தீங்களா, அது ரொம்ப தவறு. 4 பேர் நல்லா இருக்கணும்னு நினைச்சு நல்லது செய்யுங்க, ரொம்ப நல்லது. நான் உங்களா நீ நன்றி, வணக்கம்.